ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கிட்டப்பில் இருக்க ரெபாசிட்டரியை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே நம்ம இப்போ ஹோம் பேஜில் இருக்கோம். இப்போ வந்து இந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா யூசர் நேவிகேஷன் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெபாசிட்டரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட எல்லா ரெபாசிட்டரியும் இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் வந்து டெலீட் பண்ண போகிற ரெபாசிட்டரியை நம்ம கிளிக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணணும். ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நம்ம இப்போ டெலீட் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம இந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் மேலே. செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக டெலீட் திஸ் ரெபாசிட்டரின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஐ வாண்ட் டு டெலீட் திஸ் ரெபாசிட்டரி. ஓகே, எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை டைப் பண்ணணும். நம்மளோட ரெபாசிட்டரியை டைப் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ரெபாசிட்டரி நேமு. காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போதும். அப்புறம் வந்து டெலீட் திஸ் ரெபாசிட்டரின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் இது நம்மளுக்கு டெலீட் ஆயிடுச்சு. நான் வந்து நிறையா தடவை பண்ணியிருக்கனால எனக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு. நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வெரிஃபிகேஷனில் ஒரு ஓடிபி மாதிரி வரும். அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து டைரெக்டாகவே டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.